Wherever you go, whatever you do, throw a little attitude. Omax, Vest and Briefs. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு சனி எங்கே வர்றாரு? 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் வர்றாரு. 12 ராசியில் ரிஷபம் தான் பவர்ஃபுல். இந்த 2.5 ஆண்டு காலம் ரிஷப ராசி செட்டில் ஆகலைன்னா உங்கள் ஜாதகத்தில் வீக்கு, இல்லைன்னா நீங்கள் தான் வீக்கு. சிற்றின்பத்தில் நாட்டம் கொண்டு பேரின்பத்தை விடக்கூடியவர்களாக இருப்பார்கள். ரிஷபராசிக்காரங்கள் எங்கே போயிடணும்? திருப்பதி, கீழ் திருப்பதியில் கோவிந்தராஜ பெருமாள், அலமேலு தாயார், மேல் திருப்பதியில் பெருமாளை பார்த்துட்டு ஒரு இரவு தங்கணும். மாதத்துக்கு ஒரு வெள்ளிக்கிழமை பெருமாள் தரிசனம் பண்ணணும். ஆனால் சிவன் பார்வதிக்கு போயிட்டு அருகம்புல்லும் வெல்வமும் கொடுக்கணும். ரிஷபத்துக்கு கல்யாணம், குழந்தை, புத்திர சந்தானம், தாய் வழி உறவு, தொழில் அமைப்பு, ஏற்றம், லாபம், வீடு கட்டுறது, வீடு இடிக்கிறது, வீடை மாற்றுறது, வண்டி வாங்கினது, ஃப்ளைட்டை வாங்கிறது, ஹெலிகாப்டர் வாங்கிறது, புது தொழில் தொடங்குறது, எல்லாமே பிக் திங்கிங்காக வச்சுக்கோங்க. யாரை பற்றி கவலைப்படாதீங்க. எதிரிங்கெல்லாம் ஒன்று சேருவாங்க, அது செய்வாங்க, இது செய்வாங்க. ஆனால் ரிஷபராசி நல்லா சக்ஸஸ் ஆகக்கூடிய காலகட்டம் ஏற்படும். பயப்படக்கூடாது. பெரிய அளவு மாற்றம், பெரிய அளவு சந்தோஷம் ஏற்படும். ரிஷபத்திற்கு அசையாமசைய பொருள் சேர்க்கை, சொத்துக்கள் ஏற்படும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். இழுபறியாக இருந்த பலவிதமான நிலைமைகளும் பலவிதமான சந்தோஷங்களும் மாறும். நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தும். டக்கு டக்கு என்று நடக்கக்கூடிய காரியங்கள் பெரும் ஜெயத்தை ஏற்படுத்தும். புதிய முயற்சிகளில் வெற்றிகள் ஏற்படும். வியாபாரத்தில் அனுகூலங்கள் ஏற்படும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இழந்த பெருமைகளை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். டக்கு டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பும் ஆனந்தமும் பேரானந்தமும் ஏற்படும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும். தொழில் ரீதியாக இருந்த சங்கடங்கள் தீரும். புதிய தொழிலை எடுக்க வேண்டும், புதிய வியாபாரம் எடுக்க வேண்டும், புது படிப்பை எடுக்க வேண்டும், புது உத்தியோகத்தை எடுக்க வேண்டும் நினைத்தால் கண்டிப்பாக கிடைக்கும். தைரியமாக ரிஸ்க் எடுக்கலாம். அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் அடங்குவது, அரசியலில், சினிமா துறையில், அரசாங்க அதிகாரிகள், குரூப் 1, யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எல்லாம், நீட்டில் அதிகமாக தேர்வு எழுதக்கூடிய ராசிகளில், ஜெயிக்கக்கூடிய ராசிகளில் ரிஷபம் வரும். எதுவுமே நடக்கலைன்னா நீங்கள் தான் தப்பு. கிரகம் தப்பு கிடையாது. கிரகம் அற்புதமாக இருக்குது. சுக்கிரன் வீட்டு அதிபதி நீங்கள். சனி உங்களுக்கு எல்லாமே நல்லது பண்ணக்கூடிய காலகட்டத்தில் இருக்கார். சும்மா அதெல்லாம் கெடுத்துக்கக்கூடாது. பெற்றோர் பெரியோரோட தேக ஆரோக்கியம் பார்த்துக்கணும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு பார்த்துக்கணும். குடும்பத்தாருடன் தொலைதூர பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் தேங்காவை உடைச்சிட்டு போகணும். இல்லைன்னா 4 எலுமிச்சை பழத்தை வண்டியில் கீழே வச்சுட்டு வண்டி ஏற்றிட்டு போங்க. நிறைய பேர் கிண்டல் செய்வாங்க. இதுவும் அவங்கள காப்பாற்றும். பலி கொடுப்பதுன்னு பேர் இதுக்கு. அகிம்சை பலின்னு பேர். உயிர் பலி கிடையாது. ஆனால் எல்லாருக்கும் தெரியாது. கனி என்றால் ஒரு உயிர். ராஜகனி எலுமிச்சை நம்மளை காப்பாற்றக்கூடிய சூட்சம். வேற்றுமொழி மனிதர்கள் அதிகம் ஆதாயமெல்லாம் காணப்படும். முடிந்தால் ஒரு முறை பிள்ளையார் பெட்டிக்கும் போயிட்டு அபிஷேகம் செய்து அந்த விபூதியை தினமும் வைத்து கொண்டு வருவது ரத்த பந்த உறவுகளுக்கும் பெற்றோர்களுக்கும் தீங்கு இல்லாமல் இருக்கும்.